வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளை முன்வைத்து இன்று நாம் சிறந்த சமூக சேவகர் என உலக அளவிலான 5 பல்கலைக்கழகங்களில் இருந்து டாக்டர் ஆஃப் சோசியல் மற்றும் டாக்டர் ஆஃப் ஹியூமானிட்டி என்கிற மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழிபாடு செய்யுங்கள், கடவுளுக்கு அருகில் செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகில் வருவார் என்கிற வைர வரிகளை பின்பற்றும் இந்த சேவையாளருக்கு ஸ்ரீலங்கா, மலேசியா, துபாய் உள்ளிட்ட பல நாடுகள் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்கி பாராட்டி கௌரவித்திருக்கின்றன. வாழ்நாள் சாதனையாளர் விருது, பாரத கலா ரத்னா விருது, சேவா ரத்னா, சேவை செம்மல் ஆகிய விருது, சிறந்த தலைமை பண்பாளர் ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த சமூக சேவகராக இருக்கிறார். நமது போலீஸ் இதழ் மற்றும் பிறை மலர் ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் இருக்கிறார். பீப்பிள் போரம் ஆஃப் இந்தியா நேஷனல் ஆக்டிங் சேர்மனாக மற்றும் அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்க நிறுவனர் மற்றும் தேசிய தலைவராகவும் இருக்கிறார். ஆகிய இது போன்ற பொறுப்புகளை வகிக்கும் டாக்டர் ரஷ்மி அவர்கள் இந்த கொரோனா தொற்றினால் ஊரடங்கு நேரத்தில் அன்றாட அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அல்லலுறும் ஏழைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை பீப்பிள் போரம் ஆஃப் இந்தியா அமைப்பின் மூலம் தென்னிந்தியா முழுவதிலுமே கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த நிகரற்ற சேவையை செய்து வருகிறார். இவர் வேறு யாருமல்ல, கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பாடல்களையும் 100க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் பாடிய திரு சங்கநாத செம்மல் காயில் ஷேக் முகமது அவர்களின் புதல்வர்தான். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஆம், அதே போல சேவையாளர்கள் பிறக்கின்றார்களோ என்று தோன்றுகிறது. நம்முடைய டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள் சிறு வயதிலிருந்தே பிறருக்கு உதவி செய்கின்ற குணம் கொண்டவர். அதன் விளைவுதான் தன்னுடைய சுகம், ஆடம்பர வாழ்வு, இதை பற்றியெல்லாம் எண்ணாது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறார். ஊரடங்கு நேரத்தில் ஓய்வில் தானே இருக்கிறோம், ஏதாவது சேவை செய்யலாமே என்று சேவை செய்ய வந்தவர் அல்ல இவர். கடந்த 10 வருடங்களாக சிறு சிறு அமைப்புகளின் துணையோடு தன்னால் ஆன சேவைகளை செய்ய துவங்கி இந்திய அளவில் தன்னிகரில்லா சேவையான கல்வி, மருத்துவம் மற்றும் பல அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கும் நிகரற்ற சேவையாளராக உலக அளவிலான பட்டங்களையும் பெயரையும் புகழையும் அடைந்திருக்கும் டாக்டர் ரஷ்மி அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆம், அப்படியாக ஒரு நல்லவர் இருந்தால் அந்த ஊரில் மழை பொழிகிறது. இது போன்ற நல்லவர்கள் இருப்பதால் தான் போலிருக்கிறது. கடந்த வெள்ளத்தின் போது நாடே தத்தளித்துக் கொண்டிருந்த சூழலில் ஆயிரக்கணக்கான உணவு பொட்டலங்களை வழங்கி இவைகளையும் செய்து இலவச மருந்து மாத்திரைகளை வழங்கி பல சூழல்களிலும் தோள் கொடுத்து வருகின்றார் டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள். பீப்பிள் போரம் ஆஃப் இந்தியா சேர்மன் டாக்டர் மணிமொழியன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நேஷனல் அத்தாரிட்டி சேர்மன் டாக்டர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுடன் இணைந்து சமீபத்தில் கேரள மாநிலத்தின் வெள்ளத்தின் போதும் இவர்கள் செய்த பணி அளப்பரியது. குறிப்பாக கால்நடை துறையுடன் இணைந்து கால்நடைகளுக்கு மருத்துவ முகாம் நடத்தி கிட்டத்தட்ட 1000 மாடுகள், 200 ஆடுகள் என்று வாயில்லா ஜீவன்களுக்கும் தன்னாலான உதவிகளை செய்திருக்கிறார் டாக்டர் ரஷ்மி ரூமி. மனைவி, மக்கள் என்கிற குறுகிய எண்ணம் இல்லாது நம் சுற்றம், நம் நாடு, நமது உலகம் என்று நிகரற்ற சேவை செய்கின்ற மனிதம் உள்ளவர். அது மட்டுமின்றி அவருடைய தாய் மற்றும் மனைவி, குழந்தைகளும் கூட அவரது பொது சேவைக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது மேலும் அழகு. ஆனாலும் பல்வேறு முள் பாதைகளை கடந்துதான் இத்தகு சேவைகளை நிகழ்த்தி வருகிறார் டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் மகாகவி பாரதியார். இயன்றதை செய்வோம், இருக்கும் வரை என்கிறார் ரஷ்மி ரூமி. போன்ற நல்லோருக்கு பாரதியின் வணக்கம் நிகழ்ச்சி சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி.